இயேசு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது அநேக குடும்பங்களுக்கு இல்லங்களுக்கு சென்றார் என்பதை நாம் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது நாம் அறிய முடியும். இன்றைய நற்செய்தியிலே கூட இயேசு ஆண்டவர் தொழுகை கூடத்திலே போதிக்கின்றார். கப்பர்நாகும் ஊரிலே அங்கே தீய ஆவி பிடித்த மனிதனை குணமாக்கிவிட்டு தன்னுடைய சீடர்களோடு பேதுருவினுடைய இல்லத்திற்கு இயேசு செல்லுகின்றார். அவருக்கு இப்பொழுது உடலும் சோர்விட்டிருந்தது, மனமும் சோர்விட்டிருந்தது, களைத்திருந்தார். ஆகவே பேதுருவின் வீட்டிலே தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி சென்றார். ஆனால் அங்கே பணிவிடை புரிவதற்கான ஆள் யாருமே இல்லை. காரணம், பேதுருவினுடைய மாமியாரும் காய்ச்சலாய் கிடந்தார். ஆகவே இயேசு என்ன செய்தார்? பேதுருவினுடைய மாமியாருக்கு அருகிலே சென்று அவருடைய கையை பிடித்து தூக்க அவருடைய நோயிலிருந்து அவர் குணமடைகின்றார். நற்செய்தியிலே வாசிக்கிறோம், பேதுருவினுடைய மாமியார் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார். இயேசுவுக்கு நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது இயேசுவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இயேசு உங்களுடைய குடும்பத்திலே வந்து உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். எப்படி இயேசுவுக்கு பணிவிடை செய்வது? இயேசுவினுடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு நமக்கு செய்ததை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை இயேசுவுக்கு சாட்சியாக வளர்க்க வேண்டும். குடும்பத்திலே ஜெபிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இயேசுவுக்காக செய்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்காக பணிவிடை செய்கின்றோம். நீங்கள் இயேசுவினுடைய குணமளிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? இயேசுவுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை, ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது இயேசு நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இயேசு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது அநேக குடும்பங்களுக்கு, இல்லங்களுக்கு சென்றார் என்பதை நாம் காணுகின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 1-10 முடிய உள்ள இறைவார்த்தையிலே படிக்கின்ற பொழுது கானாவூர் திருமணத்திற்கு அவருடைய சீடர்களோடு சென்றார். ஏனென்றால் அவர்கள் அந்த திருமணத்திற்கு அழைப்பை பெற்றிருந்தனர் என்று பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்திற்கு சென்ற இயேசு அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக்கி தன்னுடைய முதல் புதுமையை செய்கின்றார். அந்த திருமணத்திலே இருந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். இயேசு உங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிறைவாக்குகின்றவராக இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே 22வது அதிகாரத்திலிருந்து அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் படிக்க முடியும். என்ன நிகழ்ச்சி? யாயீர் என்ற ஜெபக்கூட தலைவன் இயேசுவினுடைய பாதங்களிலே விழுந்து தன்னுடைய வீட்டிற்கு தன் மகளை குணமாக்கும்படியாக அவரை அன்போடு அழைக்கின்றான். இயேசு ஆண்டவரும் யாயீரோடு சேர்ந்து வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே வீட்டிற்கு சென்ற பொழுதுதான் தெரிகிறது அவருடைய மகள் இறந்து போனாள். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஒரே அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த சந்தடி? சிறுமி சாகவில்லை, அவள் தூங்குகிறாள் என்கின்றார். எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு அந்த சிறுமி இருந்த இடத்திற்கு செல்லுகின்றார். செத்துப்போய் கிடந்த அந்த பிணத்தை பார்த்து, தலித்தாகும், சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லுகின்றார். சிறுமி உடனே எழுந்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு நம்முடைய குடும்பத்திற்கு வருகின்ற பொழுது அனைத்தையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1-10 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது இயேசு சக்கேயு என்ற மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவனோடு சென்று அந்த வீட்டிலே தங்குகின்றார். சக்கேனுடைய மனமாற்றத்தை கண்டு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் மகன்தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே மணமகன் வந்துள்ளார் என்று சொல்லி அந்த வீட்டிற்கு மீட்பை கொடுப்பதை நாம் காணுகின்றோம்.
உங்களுடைய குடும்பத்திற்கு மீட்பு வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்திற்கு சந்தோஷம் வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டுமா? இயேசுவை அழையுங்கள். சக்கேனுடைய குடும்பத்திற்கு மீட்பை கொடுத்ததைப் போல உங்கள் குடும்பத்திற்கும் அவர் சந்தோஷத்தை, மீட்பை கொடுப்பது நிச்சயத்திலும் நிச்சயமாக இருக்கிறது. இயேசு மத்தேயுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே எல்லாரோடும் சேர்ந்து உணவருந்துகிறார். மத்தேயு கடைசியிலே இயேசுவினுடைய சீடனாக மாற்றப்படுகின்றான். இயேசு நம்முடைய குடும்பத்திற்கு வருகின்ற பொழுது நாமும் அவருடைய சீடர்களாகவும் மாற்றப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே 1-44 முடிய உள்ள இறைவார்த்தைகளை படிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு செல்லுகின்றார். காரணம், லாசர் இறந்து விட்டார். மார்த்தாள் மரியாள் இயேசுவை அழைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு லாசர் இறந்த பிறகு செல்லுகின்றார். அவரை கல்லறையில் வைத்து 4 நாளாயிற்று. இயேசு ஆண்டவர் கல்லறைக்கு சென்று அங்கே நாறிப்போய் கிடந்த பிணத்தை பார்த்து, லாசரே வெளியே வா என்று சொல்லுகின்றார். லாசர் உயிரோடு எழும்பி வருகிறான். அன்பானவர்களே, இயேசு எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பதை நாம் காண முடியும். அந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமான ஒரு குடும்பமாக மாறுவதை நாம் காண முடியும். இந்த நாளிலே கூட நீங்கள் இயேசுவை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் அழைக்கின்ற பொழுது இயேசு நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்திலும் வந்து ஒரு அற்புதங்களை செய்வார். நற்செய்தியிலே நாம் பார்த்தோமே, எந்த வீட்டிற்கு சென்றாலும் இயேசு அந்த வீட்டிற்கு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு காரியம், நீங்கள் உங்களுக்கு அற்புதத்தை செய்த அந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். புனித அருளானந்தரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? மரவா நாட்டிலே அவர் சென்று இயேசுவுக்காக தம் உயிரை கொடுத்தார். அவர் குழந்தையாக இருந்த பொழுது, சிறுவனாக இருந்த பொழுது கடுமையான நோயினாலே தாக்கப்பட்டார். அப்பொழுது அவளுடைய தாய் என்ன செய்தால் தெரியுமா? புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அந்த ஆடைகளை அவருக்கு உடுத்தி, திருப்பலி ஆடைகளை உடுத்தி, என்னுடைய மகன் குணமானான் என்றால் புனித சவேரியாரை போலவே இந்திய தேசத்திற்கு அவரை நற்செய்தி அறிவிக்க அனுப்புவேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாளாம். என்ன நடந்தது? அந்த மகன் குணமானான். அருளானந்தர் குருவாகினார். இயேசு சபையிலே வந்தார். பிறகு அவர் இந்திய தேசத்திற்கு வந்து மரவ நாட்டிலே நற்செய்தி அறிவித்தார். ஓரியூரிலே தன்னுடைய உயிரை இயேசுவுக்காக கொடுத்தார். இன்று நாம் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலும் அற்புதங்கள், அதிசயங்களை நடக்கும். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர் ஐயா, நீர் பெரியவர். உம்மாலே செய்ய முடியாத காரியங்கள் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. தகப்பனே, இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது எந்தெந்த குடும்பத்திற்கு சென்றீரோ அந்த குடும்பங்களிலெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்ததை நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நற்செய்தியிலே கூட இன்று நாங்கள் வாசித்தோமே, மார்க்கு நற்செய்தியிலே அங்கே பேதுருவின் வீட்டிற்கு சென்ற நீர் அங்கே பேதுருவினுடைய மாமியாரை தொட்டு குணமாக்குகிறீர், அவருடைய நோய்களை குணப்படுத்துகிறீர், காய்ச்சலிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றீர். அவள் எழுந்து உமக்கு பணிவிடை செய்தார். தகப்பனே, பேதுருவினுடைய வீட்டிற்கு சென்றவரே, எங்களுடைய வீட்டிற்கும் நீர் வரும்படியாக இந்த நேரத்திலே உங்களை அன்போடு அழைக்கிறோம். பேதுருவினுடைய வீட்டிலே இருந்தவருடைய மாமியாருடைய காய்ச்சலை தொட்டு குணமாக்கியதைப் போல எங்கள் குடும்பங்களிலே, என்னுடைய வீட்டிலே யாரெல்லாம் நோயோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, என் பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள் நோயோடு இருக்கின்ற அவர்கள் மீது உம்முடைய அன்பு கரத்தை வைக்கும்படியாக, குணமாக்கும் கரத்தை வைக்கும்படியாக செபிக்கிறோம். பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சல் காணாமல் போனதைப் போல இவர்களுடைய நோய்களும் இந்த நேரத்திலே காணாமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எழுந்து உமக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. தகப்பனே, யாயீரினுடைய வீட்டிற்கு சென்று இறந்து போன அந்த 12 வயது மகளை நீர் உயிரோடு எழுப்பியதைப் போல
என்னுடைய குடும்பத்திற்கு மாறும் ஆண்டவரே. யாயீரை போல உம்முடைய பாதங்களிலே விழுந்து கெஞ்சுகின்றோம். யாயீருடைய வீட்டிற்கு சென்றவர் எங்களுடைய வீட்டிற்கு மாறும் ஆண்டவரே. இதோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை கண்ணோக்கும். அன்று அந்த 12 வயது மகள் இறந்து போனதைப் போல இந்த நாட்களிலே இந்த தொற்று நோயினாலே, கொரோனாவினாலே எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டு நடைவினங்களாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே. படிக்கவும் முடியாமல், வேலைக்கு செல்லவும் முடியாமல், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற மரித்தவர்களைப் போல இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வையும். 12 வயது மகளை நீர் உயிரோடு எழுப்பினதைப் போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டுமாய் உயிர் பெறட்டும். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தொற்று நோய் நீங்கி போகட்டும். அவருடைய வாழ்க்கை பிரகாசமாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சக்கேனுடைய வீட்டிற்கு போய் அந்த வீட்டிற்கு மீட்பை கொடுத்தீரே, சமாதானத்தை கொடுத்தீரே, சந்தோஷத்தை கொடுத்தீரே, மகிழ்ச்சியை கொடுத்தீரே. என் குடும்பத்திற்கு மாறும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வியாதியினாலே, இந்த கஷ்டங்களினாலே, வறுமையினாலே எங்களுடைய குடும்ப வேதனையிலே தவிக்கிறதையா. நீர் வந்து உம்முடைய கரத்தை வையும். சக்கேனுடைய குடும்பத்திற்கு சென்றவர் எங்களுடைய வீட்டிற்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் யோவான் நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கிறோமே, லாசருடைய குடும்பத்திற்கு சென்று நாரிப்போன பிணத்தை உயிரோடு எழுப்பியதைப் போல எங்களுடைய குடும்பங்களும் நாரிப்போய் கிடக்கிறது ஆண்டவரே. வறுமையினாலே, பணம் இல்லாததினாலே, பொருளாதாரத்தில் இழந்ததினாலே எங்களுடைய குடும்பமும் நாரிப்போய் கிடக்கிறது சாமி. துன்பத்தினாலே, துயரத்தினாலே, வேதனையினாலே, கஷ்டத்தினாலே, கடன் பிரச்சனையினாலே, எதிர்காலம் பாதிக்கப்பட்டதினாலே, வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தினாலே அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையையும் நாறிப்போனதாக இருக்கிறது. லாசரை உயிரோடு எழுப்பினவர் எங்களுடைய குடும்பத்தையும் உயிரோடு எழுப்புவீராக. இந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை செய்யும். நீர் அற்புதங்களின் தேவன். அப்பா, இந்த காரியத்தை எங்கள் குடும்பத்திலே இந்த நாளிலே செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.